நிக்காஹ் என்பது திருமணம் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது கஷ்டம். ஒருவர் திருமணம் முடிக்கிறேன்னா அவர் அதுக்கு 2-3 வருஷம் யோசிப்பார். ஆனால் விபச்சாரம் செய்யறதுக்கு 1 நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார். விபச்சாரம் லேசு, நிக்கா கஷ்டம். எது லேசாக இந்த மார்க்கம் சொல்லுது இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் லேசு. மார்க்கம் சொல்ற போதனை லேசு, மார்க்கம் சொல்ற போதனைகள் லேசு, திருமணம் லேசு. இன்று விபச்சாரம் லேசாக காட்டப்பட்டு நிக்கா கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் விபச்சாரம் அழிந்து காணப்படுகிறது? விபச்சாரம் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி. தன்னுடைய கணவன் முதல் திருமணம் செய்து முதலாவது மனைவியினுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றிவிட்டு அவர் எல்லா நடவடிக்கைகளையும் சீராக செய்துவிட்டு மார்க்கம் அனுமதித்த வகையில் 2வது ஒரு திருமணம் செய்ய விரும்புகிற பொழுது மனைவியினுடைய குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தடை போடுவார்கள். ஆனால் அதே கணவன் விபச்சாரம் செய்வதை கண்டுகொள்வதில்லை. விபச்சாரம் செய்ய போகிறார், ஒரு அந்நிய பெண்கள் 10 பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்றால் அவர் திருந்துவார் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஹலாலான முறையில் நிக்காஹ் செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே முதலாவது நிக்காஹ் அதுவும் இன்று மக்கள் மத்தியிலே சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது. சிரமம் கிடையாது, சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2வது நிக்காஹ் மார்க்கம் அனுமதித்தவர்களுக்கு மட்டும், அப்படி இருந்து செய்கிறவர்கள் அதுவும் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் விபச்சாரம், அன்புக்குரிய சகோதரிகளே, நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். 100 பேர் மொபைல் யூஸ் பண்ணினால் 90 பேருடைய மொபைலை நீங்க செக் பண்ணி பார்த்தால் அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர ஒரு குறைந்தபட்சம் ஒரு சினிமா பாட்டாவது பார்க்கிறார்கள். அதெல்லாம் சினிமா பாட்டு, அதை பார்ப்பது, இசையை ரசிப்பது ஹராம். கண்கள் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய ஜினா பார்வை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜினா கண்களுடைய விபச்சாரம் பார்வை. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார். துரதிஷ்டவசமாக மார்க்கம் பேசுகிறவர்கள் கூட, மார்க்கத்தை பயான் பண்ணுகிறவர்கள் கூட சினிமாவை அறிமுகப்படுத்துவதை மிம்பரில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம், பயான் பண்ணுகிற இடங்களில் இருந்து பார்க்கிறோம். அப்ப இப்படியாக பாடல்கள், ஆடல்கள், இதை கண்ணால் பார்க்கிறார்கள். விபச்சாரம். 100க்கு 90% சினிமா பார்க்கிறார்கள், படம் பார்க்கிறார்கள், பாட்டு கேட்கிறார்கள், நல்ல கருத்துள்ள பாடல், அதுல பழைய நடிகர்கள் ஆடுகிறார்கள். ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக ஆடுவதை பார்ப்பதற்கு அனுமதி தந்தது யார்?